மாயமான் தேடி அலைவதென்ன மாநகர் வீதியிலே, தேகம் தேய்ந்ததன்றி வாய்த்ததென்ன இந்த வாழ்க்கையிலே, தினமேயும் நினைவுகளால் தினமேகும் கனவுகளை போதி போல சுமக்க வைத்து விதி போக்கில் நம்ம இழுக்கும். மாயமான் தேடி அலைவதென்ன மாநகர் வீதியிலே, தேகம் தேய்ந்ததன்றி வாய்த்ததென்ன இந்த வாழ்க்கையிலே. ஜல்லிக்கட்டில் காளைகளை அனுப்பும் முதல் வாசல்தான் வாடிவாசல். சூழ்நிலைகள் அடக்க காத்திருக்க ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் ஒவ்வொரு நகரமயமாக்கப்பட்ட களமும் வாடிவாசல்தான். கிராமப்புறத்திலே வாழ்வாதாரங்களை தொலைத்துவிட்டு தினமும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்திறங்கும் திருப்பூரும் ஒரு வாடிவாசல்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலைக்கு ஆளு வந்துருவாங்க. ஸ்கிரீனை கழுவுடனே வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறியா? டேய் என்னாசி, காலங்காத்தால என் வாயில் உழுகாம ஒழுங்கா போய் வேலை பாரு. சொல்ல வேண்டியதானே, ஏன் தலையில தட்டுறீங்க? பழைய பேர் சொல்லி ஏன் கூப்பிடுறீங்க? நான் தான் அஜித்குமார்னு மாற்றி வச்சிருக்கேன்ல, அதை சொல்லி கூப்பிடுறது. இவன் பேர் கதிரேசன். தமிழ்நாட்டில் தென்கோடியில் இருக்கிற வாடிவாசல்ன்ற கிராமத்திலிருந்து வந்த கூலி தொழிலாளியோட மகன். இந்த பிரிண்டிங்கில் சூப்பர்வைசராக வேலை செய்கிறான். இல்லை எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற ஆளினால் அழகுராஜா. டேய், அந்த எஃப்எம் கொஞ்சம் போட்டுருங்கடா. எப்போ பார்த்தாலும் எஃப்எம் தானா? நே, நம்ம பாட்டு எடுத்து விடுங்கண்ணே. நான் பாடுறேன், ஆனா வேலை பாட்டுக்கு நடக்கணும். தெக்கத்தி செங்காடு தெக்கத்தி சீம செங்காட்டு பூமி ஒத்த பனையோரம் எங்கூரு சாமி. பொழப்புக்கு வழி தேடி திருப்பூர் வந்திட்டோம், திருப்பந்தான் வரும் முன்னு தேடி வந்துட்டோம். பொழப்புக்கு வழி தேடி திருப்பூர் வந்திட்டோம், திருப்பந்தான் வரும் முன்னு தசை தேடி வந்துட்டோம். தெக்கத்தி வெள்ளாட்டு மேய்ச்சல விளைவித்தான் வந்தாச்சு, வெங்காட்டு புழுதிக்கு விட சொல்லி வந்தாச்சு. வெள்ளாட்டு மேய்ச்சல விளைவித்தான் வந்தாச்சு, வெங்காட்டு புழுதிக்கு விட சொல்லி வந்தாச்சு. வெள்ளாவி காணாம வெளுக்காத கோவணம்,
புதுசாக ஆயாச்சு தெக்கத்தி. வரிசையா ஒரு போல நிக்கிது லைன் வீடு, ஒவ்வொன்றும் பார்த்தாக்க துளி உண்டு புறா கூடு. வரிசையா ஒரு போல நிக்கிது லைன் வீடு, ஒவ்வொன்றும் பார்த்தாக்க துளி உண்டு புறா கூடு. ஒண்ணுக்கு ரெண்டுக்கு அவசரம் வந்தாக்கா கக்கூசு வாசலில் நிக்கிது பெருங்கிவு தெக்கத்தி. கல்யாணம் தருமாதி கடுதாசி மூலம்தான் சேதியா போகுது. போகிற போக்கில கல்யாணம் தருமாதி கடுதாசி மூலம்தான் சேதியா போகுது. ஊருக்கு போன் போட்டு உறவோடு பேசுறோம். ஊருக்கு போன் போட்டு உறவோடு பேசுறோம். ₹1 காசுல உறவத்தான் வளர்க்கிறோம் தெக்கத்தி. வெள்ளாம காட்டுக்கு ஆளின்றி போகுது, விளைச்சல் இருக்காம பயிரெல்லாம் வாடுது. வெள்ளாம காட்டுக்கு ஆளின்றி போகுது, விளைச்சல் இருக்காம பயிரெல்லாம் வாடுது. வேலைக்கு ஆள் கேட்டு விளம்பரம் தொங்குது. வேலைக்கு ஆள் கேட்டு விளம்பரம் தொங்குது. விவசாயக்காரன கம்பெனி நிற்கிது தெக்கத்தி. தெக்கத்தி சீமா செங்காட்டு பூமி, கொத்த பனையோரம் எங்கூரு சாமி. தெக்கத்தி சீமா செங்காட்டு பூமி, கொத்த பனையோரம் எங்கூரு சாமி. பொழப்புக்கு வழி தேடி திருப்பூர் வந்திட்டோம், திருப்பந்தான் வரும்னு ஜத தேடி வந்திட்டோம். பொழப்புக்கு வழி தேடி திருப்பூர் வந்திட்டோம், திருப்பந்தான் வரும்னு ஜத தேடி வந்திட்டோம் தெக்கத்தி. அட செங்காடு. ஹலோ மலர், எப்படா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் ஃபோனையே காணோம்? உங்களுக்கு என்ன ஜாலியாக சுற்றுறீங்க? நான் இந்த மாவுக்கல் எஸ்டேட்டை விட்டு வெளியே போனதே இல்லை. எனக்கு நேரம் கிடைக்கும் போது உன்னால் வர முடியலங்கிற, வீட்டில் பிரச்சனைங்கிற, எனக்கு இங்கே வேலை சரியாக இருக்கு, கவலைப்படாத. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாலியாக ஊர் சுற்றலாம், ஓகேவா? இவதான் மலர் விழி, கதிரோட ஆளு. ஒரு தடவை கதிருக்கு முதலாளியோட கோத்தகிரிக்கு போக வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் இந்த மலர் விழியை பார்த்தான். மாப்பிள்ள, என் ஆளுக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல, எங்கிட்ட ஸ்டாக் தீர்ந்து போச்சுடா. எங்கிட்டாவது கவிதை பிடிச்சு கொடுறான். அப்படியா? கவலையை விடு. செல்லி வேணுமா, கலில் இப்ராஹிம் வேணுமா, நெட்ல பிடிச்சு கொடுக்குறேன்டா. உன் ஆளு என்ன ரேஞ்சுன்னு மட்டும் சொல்லு.
ஆமா, உனக்கு கவிதை பிடிக்குன்னு சொன்னியே, பாரதியார் பாரதிதாசன் படிச்சிருக்கியா? அவங்களெல்லாம் நான் படிச்சது இல்லைங்க. அப்புறம் கண்ணதாசன், மூமேத்தா? அச்சச்சோ, அவங்களுக்கு தெரியாதுங்க. சரி, லேட்டஸ்டா வைரமுத்து, பாவிஜய்? அவங்களையும் படிச்சதில்ல. அப்புறம் யார் கவிதை தான் உனக்கு பிடிக்கும்? எஸ்டேட் சூப்பர்வைசர் தினமலர் பேப்பர் வாங்குவாருங்க. வாரமலர் கடைசி பக்கத்தில் நிறைய கவிதை வரும், நல்லா இருக்குங்க. டே மாப்பிள, வாரமலர் ரேஞ்சுக்கு இருந்தா போதுண்டா. மலர், இப்ப சொல்லவா? சிப்பிக்குள் முத்து பிறக்கலாம், ஆனால் அது சேர்வது மணிமகுடத்தில். சாதாரண தேயிலை எஸ்டேட் குடியிருப்பில் நீ பிறந்திருக்கலாம், நீ அங்கிருக்க வேண்டியவள் அல்ல பெண்ணே. என் சாம்ராஜ்யத்தின் மாளிகையில் ஒரு ராணி போல் உன்னை ஏற்றி வைப்பேன். மூதேவி சட்டையை கழட்டி எங்கே போடுறான் பாரு. இதெல்லாம் பார்க்க வேணாம். அட பாவி, இருந்த ஒரே ஒரு கண்ணாடியை உடச்சுட்டியாடா. என்ன என்ன சோ, சீக்கிரம் வேலையை பாரு, டெலிவரி கொடுக்கணும். கட்டிங்க, பார்த்து கட்டிங்க. நீங்க இல்ல வீட்டுல கட்டிங்க ஆயிரும். இந்த பிட்டிங் எல்லாம் இந்த மீட்டிங்ல போடாதே, எனக்கு தெரியாதா? அண்ணே, உன் காதலுக்கா நான் உயிரையும் கொடுப்பேனே. உயிரையும் கொடுக்க வேண்டாம். இப்போ கொஞ்ச நேரத்தில் எங்க ஆள்கிட்ட இருந்து ஃபோன் வந்துடும், இடத்த காலி பண்ணு. டேய் மாப்பிள்ள, அவங்க ஆள்கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சுடா. நீ நாள் கணக்காக பேசுவாங்கடா. வாங்கடா வாங்கடா டேய். ஹலோ மலர், எப்பரா இருக்க? நானா? என் லைஃப்லயே இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏய், ஒரு கவிதை சொல்லட்டுமா? என் கைகள் தீண்டினால் காயப்பட்டு விடுமோ என்றுதானே உன் கன்னங்களை மலர்களால் வருடுகிறேன் கண்ணி. அம்மா இறந்துட்டாங்கன்னு சாவு சொல்றதுக்கு ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். எங்கேஜாவே இருக்கு, என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணு, லைன் கிடைக்கலன்னு மெசேஜ் போட்டுரும். ஓகேடா செல்லாம்.
ச்சே, சார்ஜ் தீந்து போச்சு. அச்சோ, சடோனா? நேரடி பஞ்சு ஏற்றுமதியால் உள்ளூர் உற்பத்திக்கு மூலப்பொருள் கிடைப்பதில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. நூல் விலை ஏற்றத்தால் திருப்பூர் பனியன் தொழில் வெகுவாக பாதித்துள்ளதாக பனியன் ஏற்றுமதி சங்க தலைவர் கவலை தெரிவித்துள்ளார். சார்ஜ் போட வேண்டியதானே? ஏன் போங்காட்டம் ஆடுறதுக்கா? செலுத்துவதற்கு சீட்டை போடுற என் வென்று. ஏன் எங்களுக்கு தெரியாதா? ஓபன் பண்ணுங்கடா பார்ட்டிய. போகிற போக்குல கல்யாணம் கருமாதி கடுதாசி மூலம்தான் சேதியா போகுது. ஊருக்கு போன் போட்டு உறவோடு பேசுறோம். ₹1 காசுல உறவத்தான் வளர்க்குறோம். தெக்கத்தீ செங்காடு வந்துட்டியாயா? ஏ ராசா பாரியா, உன் ஆத்தாளை எரிச்சு விட்டோமியா? ஆசாசையா 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தாளே, கடைசியா கொல்லி போட ஒரு நாதி இல்லாம செத்தாளே. அட பாவி மக்கா, ஆத்தா சாவு கூட வராம சீமையில்லா சீமையில அம்புடு சம்பாரிச்சு கொடுத்துட்டீங்களா ஐயா? ஐயோ, சுடுகண்ணீர் ஈரம் பட்டு சுண்ணாம்பா வேகுது நெஞ்சு. படுபாவி என்ன வளர்த்த தாயே, கொடும்பாவி போல எரிஞ்சு நானே, கொடும்பாவி போல எரிஞ்சே.
அந்த சுடுகாட்டு பாத பிரச்சனை தீரவே இல்லை கதிர். ஊருக்குள்ளே போனால் சுடுகாடு ரொம்ப பக்கம், ஊருக்காரங்க விடமாட்டேங்கிறாங்க. ரொம்ப தூரம் சுற்றி தான் போக வேண்டியிருக்கு. இதை உங்கள் அண்ணன் தட்டி காக்க போக கைகலப்பாயிடுச்சு. எங்கே வெட்டுக்குத்து ஆகிடுமோன்னு அவன் ஜோட்டு பயலெல்லாம் அவனை எங்கிட்டோ தலைமுறைவாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உனக்கு ஃபோன் அடித்து பார்த்தோம், நீ கிடைக்கல. ச்சே, இந்த பாலா போன குடியால தான் ஆத்தா சாவு கூட வர முடியலடா. சத்தியமா என் வாழ்க்கையில குடியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்தது வந்துட்ட, கொஞ்ச நாள் இருந்துட்டு போடா. இல்லடா, இந்த ஊரே எனக்கு பிடிக்கலடா. இந்த ஊர்ல எதுவுமே மாறலடா. இன்னும் டீ கடைக்கு போனா 2 டம்ளர் வச்சிருக்கான். இங்க ஒரு கூட்டத்துக்குள்ள பாதுகாப்பா நிக்கிறதுக்கும் அரசியல் நடத்துறதுக்கும் சாதி ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதனால நான் திருப்பூருக்கே போறேன்டா. அப்போ தப்பிச்சு போகிறது தான் தீர்வா? கிராமங்கள் முன்னேறணும்னு எண்ணம் வலுக்கும் போது கண்டிப்பா மாற்றம் வரும். அது வரைக்கும் காசு கொளுத்த ஊர்ல சாதியை தொலைச்சிட்டு வாழலாம் பாரு. காதலால் உள்ளம் கசிந்துருகி நோதலும் சுகமென மனம் பருகி, காதலால் உள்ளம் கசிந்துருகி நோதலும் சுகமென மனம் பருகி, வேதமெல்லாம் உணர்ந்தோதற்கரியவா காதலோ பெரும் கருணை வெள்ளம், காதலால் பேதம் நீங்கும், காதலால் புதுவையம் பூக்கும், காதலால் பேதம் நீங்கும், காதலால் புதுவையம் பூக்கும், ஆதலால் காதல் செய்வே சாகாமல் என்றும் வாழ்வே. ஹலோ, நான் மலர் பேசுறேன். அப்பாடா, எத்தனை நாளாச்சு உன் போன் எடுக்கவே இல்லை. எப்படி தவிச்சு போயிட்டு தெரியுமா? அன்னைக்கு உங்கூட பேசின பிறகு என்னென்னமோ நடந்து போச்சு. அம்மா தவறிட்டாங்க மலர். உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் பேசல? எங்க வீட்ல நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்ற? கடைசி உங்க கூட பேசிட்டு வைக்கும்போது யாரோ என் பின்னாடி வர்ற மாதிரி இருந்துச்சு. திருட்டு நாய, இலக்காட்டுல மருந்தடிச்சு கவாத்து வெட்டி வாயக்கட்டி வயத்தை கட்டி வளர்த்தா உனக்கு காதல் கேக்குதா? காதல் பெத்த பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன், வெட்டியே விடுவேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல்போன் தானே. இப்போ கூட என் ஃப்ரெண்டு செல்லேருந்து தான் பேசுகிறேன். எனக்கு வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. பயப்படாத, தைரியமா இரு. வர்றேன், உன்னை தூக்குறேன். ஓகேவா? கவலைப்படாத, சந்தோஷமா இரு. எங்க சிரி?
அடடா வண்டி ஆஃப் ஆயிடுச்சே. கொஞ்சம் பொறு, என்னன்னு பார்க்குறேன். இந்த இடத்துலயே வண்டி நிற்கணும். என்ன பார்க்குற? இது வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிமா நதி. இப்போ நொய்யல், திருப்பூர் கூவம். இந்த ஆற்றை அழிச்சிட்டு தான் இந்த ஊர் இவ்வளவு தூரம் வளர்ந்து நிற்குது. என்னங்க இந்த நாத்தம் நாறுது? ரொம்ப நாளாக ஓடுது, பழகி போச்சு. ஏன் அங்கேயே நிட்ட? இல்லவா, ஆராத்தி எல்லாம் எடுக்க ஆள் இல்லை. வா வா வா. என்னமே தண்ணி ஊற்றினுற? இங்கே ஏற்கனவே கலீஜாக்குது. ஆச்சி பேசி 3 நாளாச்சு. சுகமா இருக்கீங்களா? என்னங்க சின்ன வீடா இருக்குது? வீடு சிறுசா இருக்கலாம், ஆனா சின்ன வீடா தான் இருக்கக்கூடாது. டவுன்ல இது கிடைக்கிறதே பெருசு. நாம் மட்டும் என்ன பெரிய பங்களாவிலே இருந்தோம்? திங்கிறது, தங்கிறது, தூங்கிறது எல்லாம் ஒரே இடம் தானே. என் சாம்ராஜ்யத்தின் மாளிகையில் ஒரு ராணி போல் உன்னை ஏற்றி வைப்பேன். கதிரண்ணே, ஊர்ல இருந்து உங்க அப்பா வந்திருக்காருண்ணே. அவளை கூட்டியாந்து அவசரமா கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சுப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. நீ எப்படிப்பா இருக்க? நல்லா தான் இருக்கேன். உங்கள் அண்ணன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு தனியாக போயிட்டான்ப்பா. ஊரில் வேற விவசாயம் குறைஞ்சி போச்சு. குளத்து வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். இப்போ அதுவும் முடியலை. தனியாக தான் பொங்கிக்கிறேன். நீ ஏன்ப்பா அலைகிற? பேசாம இங்கேயே வந்திருப்பா. நல்லா இருக்குதா கதை? இருக்கிறதே கையாகல இடம். இதுல நாம படுக்கிறதுக்கே வழியே காணோம். இந்த லட்சணத்துல உங்க அப்பாவுக்கு வேற வாக்கு கொடுத்துட்டீங்களாக்கும். என்னை ஒரு வார்த்தை கேட்டீங்களா? என் கைகள் தீண்டினால் காயப்பட்டு விடுமோ என்றுதானே உன் கன்னங்களை மலர்களால் வருடுகிறேன் கண்ணே. டே, உன்னை நம்பி வந்த பொண்ணை கை நீட்டி அடிச்சிட்டே. நீ ஆம்பளை தானா? இல்லப்பா, உன்னை போய் அவ சொன்னதுல என்னடா தப்பு? என்னால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேணாம்ப்பா. எங்கேயாவது கம்பெனியில் நைட் வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடு. நான் அங்கிட்டே கிடந்தேன். என்னப்பா நீயும் புரியாம? சொன்னா கேளு கதிர். நான் வேலை செஞ்சே பழக்கப்பட்டுட்டேன். என்னால் சும்மா இருக்கும். சரி, எனக்கு தெரிஞ்ச டேபிள் பிரிண்டிங் ஒன்று இருக்கு. அங்கே ஒரு ஹெல்ப்பர் வேலை கேட்டு பார்க்குறேன். ஐயோ, என் புள்ளைய வெட்டிட்டாங்களே. அட பாய்களா, நாங்க என்னடா பாவம் செஞ்சோம்? எப்போவோ வச்ச நெருப்பு என் வம்சத்தையே அழிச்சிட்டு இருக்கு. என் வம்சத்தையே அழிச்சிட்டு. என்ன என் பிள்ளைய அனாதையா தவிக்க விட்டு போயிட்டீங்களே. ஐயோ, இனி நான் என்ன பண்ணுவேன்?
செய்த பிழையா மூண்டதிந்த நெருப்பு இன்னும் என்னை எரித்தான் யார்தான் அதற்கு பொறுப்பு பிறப்பில் இல்லை இழிவு அதில் இன்னும் வரவில்லை தெளிவு அட இன்னும் நமக்கில்லை விடிவு. சொல்றா மாப்பிள்ள. கதிரு, இப்ப ஊர் பிரச்சனை ஆயிடுச்சு. நிறைய கேஸ், ஊரடங்கு உத்தரவு வேற போட்டிருக்காங்க. இப்ப ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். சரிடா, அப்புறம் பேசுறேன். கதிரு, உன்னை நம்பி ஒருத்தி வாழ வந்துட்டாடா. உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. இப்பதான் நல்லா இருக்க. உன் பொழப்ப பாத்துக்கப்பா. அநியாயமா அண்ணனை வெட்டி போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு பொட்ட மாதிரி நிக்க சொல்றியா? ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு செத்தது போதுண்டா. இனியாவது புத்திசாலியா பொழைச்சுக்க. இது இதோட போகட்டும். நமக்கு இந்த பழி உணர்ச்சி எல்லாம் வேண்டாண்டா. நீயும் போயிட்டா இந்த குடும்பம் சர்வநாசம் ஆயிடும். உன் பொழப்ப பாரு. நாளைக்கு நீ நல்லா இருந்தேனா நம்ம பயலுக்கு 4 பேத்துக்கு பொழப்ப கொடுப்ப. வீட்டுக்கு போ. அந்த புள்ள மட்டும் தனியா கிடக்கும். பிள்ளைங்க எங்கப்பா? பிள்ளைங்களை மலர் கூட்டிட்டு போயிட்ட. குட்டி, நல்லா படிக்கணும். நமக்கு படிப்பு தான் முக்கியம். உங்க சித்தி நான் படிக்க வைக்கிறேன். அவர் வந்துட்டார் போல இருக்கு. நான் கிளம்புறேன். குழந்தைங்கள பார்த்துக்கங்க. வாங்க சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஒழுங்கா சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஆமா, கையாளாத தனத்துக்கு ஆறுதல் ஒரு கேடா. தப்பா நினைக்கலன்னா நம்ம கையில ஆகிற மாதிரி ஒன்று சொல்லவா? உங்க அண்ணன் உசுரை கொண்டாட முடியாது. இனிமே நமக்கு எதுக்குங்க குழந்தைங்க? உங்க அண்ணன் பசங்களே நாம வளர்த்து ஆளாக்கலாங்க. மலர், உன்னை சரியா புரிஞ்சிக்காம விட்டுட்டு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. நம்ம காலம் இப்படியே போகாது. இதே ஊர்ல கண்டிப்பா பெரிய ஆளாய் காட்ட. இத்தனை வருஷம் பிரிண்டிங்கில் இருந்துட்டு இப்போ வந்து கம்பெனியில் கேட்குறியப்பா வேலை? பிரிண்டிங் வேலை தரதே கம்பெனி தானுங்களே. எந்த வேலையானாலும் 2 மாசத்துல கத்துக்கிறேங்க. நான் கம்பெனி தான்ப்பா வச்சு நடத்துகிறேன், பள்ளிக்கூடம் வச்சு நடத்துறேன். இல்ல ஐரன் தெரியும். அப்படியா? ஐரன் தெரியுமா? ஐரனுக்கு ஆள் தேவை தான். சூப்பர்வைசர் சொல்கிறேன், போய் ஜாயின் பண்ணிக்க.
எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம். என்ன ஜூம் அவுட் ஆயிடுச்சு? ச்சே, கனவா? சாயக்கழிவுகளை சுத்திகரிக்காமல் நொய்யலாற்றில் கலக்கக்கூடாது என்ற விவசாயிகளின் 14 ஆண்டுகால போராட்டத்திற்கு விடிவு கிடைத்திருக்கிறது. சாயப்பட்டறைகளை காலவரையின்றி மூட சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். மத்திய அரசே மாநில அரசே திருப்பூர் தொழிலை காப்பாற்று. அண்ணே, டைங் பிரச்சனைனால வேலை இல்லாமல் போயிருமானே. மறுபடியும் ஊர் போய் ஆடுதான் மேய்க்கணுமானே. கூப்பிட்டீங்களாண்ணா? உட்காரப்பா. பரவாயில்லண்ணா, சொல்லுங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்னைக்கு பிரிண்டிங் இருக்கிற நிலைமையே சரியில்லை. முன்ன மாதிரி ஆர்டர் கிடைக்கிறது இல்லை. ஏன் திருப்பூர் நிலைமையே சரியில்லை. டையிங் பிரச்சனை, ஸ்ட்ரைக்கு, கேஸுன்னு நடந்துட்டுருக்கு. இனி சொந்தமாக மில்லு வச்சிருக்கிற பெரிய முதலாளிங்க தான் நிற்க முடியும். அப்போது சின்ன முதலாளிகள்லாம் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்கப்பா. இன்னைக்கு நான் இருந்த இடத்துல வேற ஒருத்தன்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க. என்னண்ணே, என்ன மாதிரி கிராமத்திலேருந்து வந்தவங்களுக்கு திருப்பூர் தான் பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்கு. வாஸ்தவம்தான். இந்த நாட்டோட மொத்த செல்வத்தையும் சேர்த்தாலும், ஏன் இந்த உலகத்தோட மொத்த செல்வத்தையும் சேர்த்தாலும் ஒரே ஒரு நதி, ஒரு ஜீவ நதியை உருவாக்க முடியுமா? சமூக வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம்னு மனுஷங்க நாம என்னதான் நியாயப்படுத்திட்டாலும் இயற்கையும் காலமும் ஒரு காலம் நியாயப்படுத்தவே முடியாது. நானும் எவ்வளவோ சமாளித்து பார்த்துட்டேன். முடியல. பிரிண்டிங்கை கொடுத்துடலான் இருக்கேன். என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? உனக்கு தெரியாதா? நீயும் இத்தனை வருஷமா இருந்துட்ட. இப்போ என்னால் முடியலப்பா. கஷ்டமாக தான் இருக்கு. எனக்கு வேற வழியே தெரியல. இந்த மாசத்தோட கணக்கு முடிச்சுக்கோ. வேற நல்ல வேலையை தேடிக்கோ. சரி விடுங்க. இந்த ஊர்ல வேற வேலையா கிடைக்காது? இல்லை மலர், இந்த ஊரில் வந்ததுலேருந்து இத்தனை வருஷமா ராத்திரி பகல்னு பார்க்காம வேலைன்னு கடுமையாக உழைச்சிட்டேன். வாழ்க்கையே வேலை செய்கிறது மட்டும்தானா? டீ எஸ்டேட்டில் வேலை செஞ்சப்போ உலகமே சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்துச்சு. இப்போ இந்த ஊர் எனக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பிழைக்காம வேற எங்கே பிழைக்க போகிறோம்? உங்கள் உழைப்பு பின்னால் முன்னேற்றத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கு. கவலைப்படாமல் தூங்குங்க. ஏன்பா கதிர், நேற்று நான் பேசுனதில் உனக்கு ஏதாச்சும் வருத்தமாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யதார்த்தத்தை சொன்னீங்க. எனக்கு தான் இத்தனை வருஷம் பழகின இடத்த விட்டுட்டு போக மனசு இல்லை. சரி சரி, போய் வேலை பார். கதிர், கொஞ்சம் நில்லு. இந்த கட்டிங் பண்ணுற வந்துட்டானா? இல்லைண்ணே, அவன் இன்னைக்கு லீவு. அடடா, ஒரு சைஸாக இன்னைக்கு போகணுமே. கொஞ்சம் வெட்டி கொடுத்துருங்கப்பா. சரிண்ணே.
என்னடா சாணம் பிடிச்சிருக்க? சாணைக்கு அப்புறம் இந்த சோனை வெட்டின பேப்பர் துண்டா போக வேண்டாமா? என் கைகள் தீண்டினால் காயப்பட்டு விடுமோ என்றுதானே உன் கன்னங்களை மலர்களால் வருடுகிறேன் கண்ணே. எப்படியோ சரியான நேரத்தில் விரல்களோடு கொண்டு வந்ததுனால ஆப்ரேஷன் பண்ணி ஒட்ட வைக்க முடிஞ்சது. காயம் ஆறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கப்புறம் வெயிட்டான பொருள் எதையும் அவர் தூக்கக்கூடாது. பத்திரமா பார்த்துக்குங்க. இப்போ இருக்கிற நிலையில் அவன் கையை மட்டும்தாம்மா காப்பாற்ற முடிஞ்சது. பார்த்துக்கோ. மாயமான் தேடி அலைவதென்ன மாநகர் வீதியிலே, தேகம் தேய்ந்ததன்றி வாய்த்ததென்ன இந்த வாழ்க்கையிலே, தினமேயும் நினைவுகளால் தினம் வேகும் கனவுகளை போதி போல சுமக்க வைத்து விதி போக்கில் நம்மையிழுக்கும். மாயமான் தேடி அலைவதென்ன மாநகர் வீதியிலே, தேகம் தேய்ந்ததன்றி வாய்த்ததென்ன இந்த வாழ்க்கையிலே. பகலிரவு பாராமல் உறவுகளை பேணாமல் உழைப்பொன்றுதான் வாழ்க்கை என்றாகி போனதே. உழைப்பதன் காலம் மாறினாலுமே உழைப்பவர்கள் வாழ்க்கை மாறவில்லையே. தினமேயும் நினைவுகளா தினம் வேகும் கனவுகளை போதி போல சுமக்க வைக்கும். விதி போக்கில் நம்மையிழுக்கும். மாயமான் தேடி அலைவதென்ன மாநகர் வீதியிலே, தேகம் தேய்ந்ததன்றி வாய்த்ததென்ன இந்த வாழ்க்கையிலே. மாயமான் தேடி அலைவதென்ன மாநகர் வீதியிலே, தேகம் தேய்ந்ததன்றி வாய்த்ததென்ன இந்த வாழ்க்கையிலே. தினமும் லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து இறங்கிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு கூட்டம்! இந்த ஜனசமுத்திரத்தில் நான் எப்படி முன்னேற போறேன்னே தெரியல. ஊருக்குள்ளே இருந்தப்ப தான் ஊர் நமக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இப்போ பாருங்க, அந்த ஊரே என் கைக்குள்ள அடங்கின மாதிரி ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற கம்பெனிகளும் கடைகளும் இந்த கூட்டத்தை நம்பி தானே இருக்கு. நாமே இன்னொருத்தருக்கு அடிமை தொழில் செய்யணும், நாமே சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமே.
பல 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 பலவென விடியுது காலம், கலகல கல கலகலவென துளங்குது வாழ்க்கை. பல 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 பலவென விடியுது காலம், கலகல கல கலகலவென துளங்குது வாழ்க்கை. பட்டினிக்கு இட்லி தாரோம், இட்லிக்கு சட்டினி தாரோம். இந்த ஊர்ல எதுவுமே மாறலடா. இன்னும் டீ கடைக்கு போனா 2 டம்ளர் வச்சிருக்கோம். ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க. பல 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 பலவென விடியுது காலம், கலகல கல கலகலவென துளங்குது வாழ்க்கை. அச்சடிச்சு வாழ்க்கையில எத்தனை விளக்கு, அயராம உழைச்சதால விடிஞ்சது கிழக்கு. அச்சடிச்சு வாழ்க்கையில எத்தனை விளக்கு, அயராம உழைச்சதால விடிஞ்சது கிழக்கு. ஊரு விட்டு வந்த உள்ள வாடி வாசலத்தான் தாண்டது கால, ஊரு விட்டு வந்த உள்ள வாடி வாசலத்தான் தாண்டது கால. காலம் இப்போ மாறி போச்சு, கண்ணீரும் மூஞ்சி போச்சு. பல 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 பலவென விடியது காலம், கலகல கல 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 கலவென துளங்குது வாழ்க்கை. பல 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 பலவென விடியது காலம், கலகல கல 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 கலவென துளங்குது வாழ்க்கை. நாளைக்கு நீ நல்லா இருந்தேனா நம்ம பயலுக்கு 4 பேத்துக்கு பொழப்ப கொடுப்போம். காலத்துக்கு தகுந்த மாதிரி தொழில் அமைச்சதுனால ரொம்ப சௌரியமா போச்சு. திருப்பூருக்கு வந்தா எங்க மலர் உணவகத்துக்கு வாங்க. நல்ல சுவையான தரமான சாப்பாடு, வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துங்க. இந்த வாடிவாசலில் என் கதாநாயகனை தோற்கடிக்க விரும்பவில்லை. ஆனால் இதைவிட இன்னும் மோசமான நிலையில் போராடிக் கொண்டிருக்கும் தொழிலாளர்கள் எத்தனை எத்தனை லட்சங்களோ.